hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோல நிறைய பேர் கன்யூஸா கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டே இருக்கீங்க FSSAI லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறமா என்ன மாதிரி என்கொயரிஸ் இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸுமே இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோட வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் பேக்கர்ஸ், அதாவது நம்ம பேக் பண்ணி சேல் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த லைசன்ஸ் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இது நம்ம எடுக்கிறதுக்கு 3 கேட்டகரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைசன்ஸ். இது வந்து 20 crore மேலே ஆனுவல் இன்கம் வரவங்களுக்கு வந்து இது அப்ளை பண்ணணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லைசன்ஸ். இது வந்து 12 lakhலேருந்து 20 crore கீழே இன்கம், ஆனுவல் இன்கம் வரவங்க வந்து இந்த லைசன்ஸ் எடுத்துக்கணும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நார்மல் லைசன்ஸ். இது வந்து 12 lakh கீழே ஆனுவல் இன்கம் வரவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ நம்மள மாதிரி உள்ள ஹோம் பேக்கர்ஸ் எல்லாருமே அதாவது தேர்ட் கேட்டகரி நார்மல் லைசன்ஸ் எடுத்தால் போதும். ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறமா வந்து அட்ரஸ் ப்ரூஃப், தென் ஹெல்த் NOC, லாஸ்ட்டாக வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம். ஹெல்த் NOCக்கும் டிக்ளரேஷன் ஃபார்முக்கும் உள்ள லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹெல்த் NOC அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து இப்போ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ நமக்கு வந்து இந்த கம்யூனிகேபிள் டிசீஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் டாக்டர் வந்து நம்மளை வெரிஃபை பண்ணி அவங்க ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இதுதான் வந்து ஹெல்த் NOC. இப்போ டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னா ஆல்ரெடி தெரியும் இல்லையா, நம்ம மேலே குறிப்பிட்ட எல்லாமே சரிதான் அப்படிங்கிறது மாதிரியாக நம்ம சொல்லிவிட்டு அதில் வந்து சிக்னேச்சர் போட்டுக்கணும். ஸோ நான் கொடுத்துருக்குற லிங்க்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கணும். நான் இப்போ சொன்ன இந்த 4 விஷயங்களுமே நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து அடுத்ததாக அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான சார்ஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 yearக்கு 100 rupees வரும். அப்படி நம்ம 5 years வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இனி நம்ம எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபுட் சேஃப்டி ரெஜிஸ்ட்ரேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டேரெக்டாக அதை கிளிக் பண்ணி கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூகுளில் போயிட்டு FSSAI ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு அந்த கூகுள் பேஜில் டிஸ்பிளே ஆகும், அதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அப்ளை ஃபார் நியூ லைசன்ஸ் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி காமிக்கும். அதில் ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அப்ளை ஃபார் லைசன்ஸ் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் போனீங்கன்னா செலக்ட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். அது செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோட கேட்டகரிஸ் எல்லாமே கீழே லிஸ்ட் ஆகும். லிஸ்ட் ஆகிற கேட்டகரியில் நம்ம இப்போ பண்ண போகிறது மேனுஃபேக்சரிங். அதுக்கு வந்து ஜெனரல் மேனுஃபேக்சரிங் கிளிக் பண்ணிக்கணும். அதில் 3 ஆப்ஷன் காமிக்கும். நான் ஃபர்ஸ்டே சொன்னது மாதிரி நமக்கு வந்து டர்ன் ஓவர் நாட் எக்ஸீடிங் 12 lakhs வரும். அதை வந்து கிளிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுதான் அதில் கேட்கும். அதாவது என்ன கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ், மேனுஃபேக்சரர், ஜெனரல் மேனுஃபேக்சரிங் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி லைசன்ஸ் கேட்டகரி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த 2 தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆல் பிஸ்னஸஸ். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் தான் நம்ம வந்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ணணும். நேம் ஆஃப் அப்ளிகேண்ட் ஆர் கம்பெனி, இது வந்து நம்மளோட ஓன் நேம் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து ஹோம் பேக்கிங்க்கு ஒரு நேம் போட்டுப்போம் இல்லையா, அந்த நேமும் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷன், அது வந்து நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணுறோமா இல்லை பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி செய்கிறோமா, அது வந்து ஒவ்வொருத்தங்களும் எப்படி நீங்கள் செய்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து இண்டிவிஜுவலாக தான் நான் பண்ணுறேன், அதனால் நான் அந்த இண்டிவிஜுவல் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ், அது நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணதுனால டிஃபால்ட்டாகவே அதில் இருக்கும், நம்ம வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. அடுத்தது அட்ரஸ் ஆஃப் ப்ரெமிசஸ். இதில் நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் எது கொடுக்க போகிறீங்களோ, அதாவது ஆதார் ஆர் பேன் கார்டு ஏதாவது கொடுப்பீங்க இல்லையா, அதில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை வந்து கரெக்டாக எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறமா டிஸ்ட்ரிக்ட், நான் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கிறேன். இதில் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே செலக்ட் பண்ணிட்டோம், அதனால் அது எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அப்புறமா சப் டிவிஷன், ஸ்டேஷன், டிவிஷன், இது வந்து உங்களுக்கு என்ன டிவிஷனில் வருமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வில்லேஜ், உங்களுக்கு என்ன வில்லேஜ் வருமோ அதை கொடுத்துக்கோங்க. அப்புறமா பின்கோடும் கொடுத்துக்கோங்க. லேண்ட்மார்க் கொடுக்கணும் அப்படின்னு மேண்டேட்ரி கிடையாது, நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கோங்க. அடுத்தது இஸ் யுவர் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் சேம் ஆஸ் அட்ரஸ் ஆர் ப்ரெமிசஸ் அப்படிங்கிறத கேட்கும். இப்போ நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்தீங்க இல்லையா, சேம் அட்ரஸ்லேயே தான் நீங்கள் பேக்கிங்கும் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் பேக்கிங் வேறு எங்கேயாவது தனியாக பண்ணுறீங்கன்னா அந்த அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் வந்து நீங்கள் வேறு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கும் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். எனக்கு 2மே சேம் அட்ரஸ் தான், அதனால் எஸ் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், இதில் வந்து மொபைல் நம்பர், இமெயில் ஐடி,
அப்புறமா காண்டாக்ட் பர்சன். இந்த 3 வந்து மஸ்ட்டாக கரெக்டாக ஃபில் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த நம்பருக்கு தான் கால் பண்ணுவாங்க. அவங்க ஜஸ்ட்டு கிராஸ் செக் பண்ணிப்பாங்க, நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணீங்களா, நீங்கள் தான் செய்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அதுக்காக கால் பண்ணுவாங்க. அதனால் காண்டாக்ட் நம்பர், காண்டாக்ட் பர்சன் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி மெயில் ஐடியும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நம்ம இது வந்து சப்மிட் பண்ணுற டைமில் நம்மளுடைய யூசர் நேம் வந்து நம்ம மெயிலுக்கு தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு இயர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி மேக்ஸிமம் 5 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ 1 இயர் அப்படின்னா 100 rupees வரும். 5 இயர்ஸுக்கு வந்து 500 rupees வந்து நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஃபர்ஸ்ட் டைம் தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1 இயருக்கே அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ அப்ளை பண்ணுறதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். அதே மாதிரியே நமக்கு நெக்ஸ்ட் இயர் வேணும்னா ரினியூ பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம். இதில் தான் நம்ம வந்து என்ன கேட்டகரியில் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேக்கரி ப்ராடக்ட்ஸ், அது வந்து நம்பர் 07 இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது சப் கேட்டகரி, அது வந்து 07.1 இருக்குது பார்த்தீங்களா, அது செலக்ட் பண்ணிக்கோங்க. பிரெட் அண்ட் ஆர்டினரி பேக்கரி வேர்ஸ் அண்ட் மிக்சஸ் இருக்கு இல்லையா, அது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் ப்ராடக்ட் கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ், மேனுஃபேக்சரர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி மித்ரா டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும், அதில் நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம், அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்தது வந்து அதர் டீட்டெயில்ஸ், அதில் வந்து பிஸ்னஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கேட்டிருக்கு. ஸோ என்னென்னா நீங்கள் ஃபியூச்சர் டேட்டு கொடுக்கணும், சரிங்களா? ஏன்னா இப்போ இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் தான் இன்னும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்கணும். இப்போ கரண்டாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் டேட் எதுவும் கொடுத்துடக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் வாட்டர் சப்ளை, நம்ம மோஸ்ட்லி வீட்டிலேருந்து தானே எடுத்துப்போம். ஸோ வந்து ப்ரைவேட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பப்ளிக் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா முனிசிபாலிட்டி ஒரு பஞ்சாயத்தோட என்ஓசி தேவைப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பவர் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கோம். நம்ம இப்போ அவன் யூஸ் பண்ண தானே செய்கிறோம், பவர் சப்ளை நமக்கு தேவைப்படுது இல்லையா. ஸோ வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்ததுமே எவ்வளவு வால்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அது வந்து உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லுலேயே அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நார்மலாக 300 வால்ட் இல்லைன்னா 1.8 kV அப்படிங்கிற மாதிரியாக இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இது இவ்வளவுமே ஃபில் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்ததா சைன் அப் டீடைல்ஸ் வரும். இதில் தான் நமக்கு FSSAI லைசன்ஸோட லாகின் ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து கிரியேட் ஆகுறது. அதனால நம்ம கொடுக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி கான்டாக்ட் டீடைல், இதில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பிலாங்ஸ் டு வருது இல்லையா, அதில் வந்து செல்ஃப் கொடுத்துக்கோங்க. செகண்டரி கான்டாக்ட் டீடைல் வந்து மேண்டேட்டரி எல்லாம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் கொடுத்த நம்பர் உங்களுக்கு கால் பண்ணும்போது ரீச் ஆகலை அப்படின்னா வேற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு நம்பர் நீங்கள் இதில் வேணால் கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக உள்ளது லாகின் க்ரெடென்ஷியல், இதில் வந்து லாகின் ஐடி டிஃபால்ட்டாகவே அதில் இருக்கும், நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அடுத்ததாக பாஸ்வேர்ட், உங்களுக்கு விருப்பப்பட்ட பாஸ்வேர்டு ஏதாவது கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், சேம் பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக என்டர் கேப்சா, அதில் கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் ஒரு ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸ் அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததுமே கன்ஃபார்ம் வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு ஒரு பாப்பப் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்த அந்த மெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் வந்து OTP வந்திருக்கும். ஸோ அந்த பாக்ஸுக்கு கீழேயே 5 minutes கவுண்டவுன் கொடுத்துருப்பாங்க. 5 minutesக்கு முன்னாடி நம்ம மெயில்லையும் ஃபோன்லேயும் வந்திருக்கக்கூடிய OTPயை வந்து இதில் நம்ம சப்மிட் பண்ணணும். 2 OTPயும் கரெக்டாக என்ட்ரு பண்ணதும் யூசர் சைன் அப் சக்ஸஸ்ஃபுல்லின்னு காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட லாகின் ஐடி நம்பர் இதில் காமிக்கும். சேம் இந்த லாகின் ஐடி உங்கள் மெயிலுக்கும் ஒரு காப்பி வந்திருக்கும். யூசர் சைன் அப் பேஜ் வந்து அது ஓகே கொடுத்துக்கோங்க. அப்போ அது க்ளோஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட் ஆர் பேமெண்ட் அந்த பேஜ். அந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்மளுடைய ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், அப்புறமா மெடிக்கல் NOC, தென் டிக்ளரேஷன் ஃபார்ம், இந்த 4யுமே நம்ம வந்து இந்த பேஜில் தான் அப்லோட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையுமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அது மாதிரியே அதிலே கொடுத்துருக்குறாங்க மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து 3 MB தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த சைஸுக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அது மாதிரியே ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா PDF, JPEG, JPG, PNG இதில் எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றா நம்ம அப்லோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ, இதில் அந்த சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சிஸ்டமில் எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்களோ அங்கேருந்து அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அப்லோட் கொடுத்துக்கோங்க. அதிலே வந்து வியூ ஆர் டெலீட் அப்படிங்கிறது மாதிரி காமிக்கும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி ப்ரூஃப் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆதார் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எது ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ஐடென்டிட்டி ப்ரூஃப் கொடுக்க போகிறீங்களோ அதை நம்ம ஃபோட்டோ செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணோம்ல அதே மாதிரியே செய்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதர் டாக்குமெண்ட், இதில் வந்து நம்ம 2 அப்லோட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹெல்த் NOC,
அதுக்கப்புறமா டிக்ளரேஷன் ஃபார்ம். அதே மாதிரி நீங்கள் வந்து வாட்டர் சப்ளை பப்ளிக் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா முனிசிபாலிட்டி இல்லைன்னா பஞ்சாயத்தோட என்ஓசியும் கூட இதை நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். மெடிக்கல் என்ஓசி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியாக இருக்கும். இதோட லிங்க் தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃபார்ம் தான் நீங்கள் கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட கொடுத்து ஃபிட்னஸ் வாங்கணும். நான் வாங்கின ஹெல்த் என்ஓசி சாம்பிள் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரியே அந்த ஃபார்மோட பாட்டமில் ஃபோட்டோ வச்சு அட்டாச் பண்ணி வாங்கணும். இதில் டாக்குமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு ஹெல்த் என்ஓசி செலக்ட் பண்ணிக்கோங்க. சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கிற அந்த காப்பியை இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்லோட் பண்ணணும். டிக்ளரேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு கீழே வந்து உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் காலமில் எனி அதர் டாக்குமெண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே அகைன் ஒரு பாக்ஸ் காமிக்கும். அதில் வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. சூஸ் ஃபைல் போயிட்டு டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக அட்டாச் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு க்ரீன் கலரில் டிக் மார்க்கு காமிக்கும். அப்படி இல்லைன்னா அது வந்து ரெட் கலர்லேயே காமிக்கும். டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு கீழே வி டிக்ளேர் தேட் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. முனிசிபாலிட்டி என்ஓசி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தேர்ட் ஆப்ஷனில் வந்து அதை சூஸ் பண்ணி அதையும் அந்த ஃபைலையும் இது கூட அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஃபைலும் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா கீழே வந்தீங்கன்னா ப்ரிவியூ அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலும் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மாக வந்து கிரியேட் ஆகிருக்கும். அது நெக்ஸ்ட் பேஜ்லேயே ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் வேணால் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. கிராஸ் செக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பேஜை க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறமா நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டு இருந்தோம்ல அந்த பேஜ் எடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 2 கேட்வே கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று வந்து ரேசர் பே, அப்புறமா இன்னொன்று வந்து பே யூபிஸ். நான் வந்து ரேசர் பே செலக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம அந்த கேட்வே சூஸ் பண்ணதுமே கீழே வந்து பே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு வரும். ஸோ அந்த பே கொடுத்தீங்கன்னா நமக்கு அடுத்தது 3 ஆப்ஷன் காமிக்கும். கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு, அப்புறமா நெட் பேங்கிங், யூபிஐ. இதில் வந்து என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். நான் யூபிஐ செலக்ட் பண்ணி பே பண்ணியிருக்கேன். பேமெண்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா அதோட டிரான்சாக்ஷன் டீட்டெயில் வந்து நமக்கு இந்த மாதிரியே டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரியே ஒரு பேஜ் வந்து ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். பேமெண்ட் சக்ஸஸ் ஆகுறதுக்கு வந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். ஒவ்வொரு பேங்கை பொறுத்து நமக்கு டைம் சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான், நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி பேமெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இனி வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, ப்ராசஸிங்கில் என்ன மாதிரியா இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம மெயில் ஐடிக்கு ஒரு யூசர் ஐடி வந்திருக்கும் இல்லையா, நான் ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருந்தேன். அந்த ஐடியை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக FSSAIயோட ஹோம் பேஜ் போங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், நீங்கள் டேரெக்டாக அதை கிளிக் பண்ணி போய்க்கலாம். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ட்ராக் அப்ளிகேஷன் அப்படின்னு தான் இருக்கும். அதில் இருக்கும் பாருங்கள் என்டர் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர்னு. ஸோ இது உங்கள் மெயிலுக்கு வந்திருக்கும் இல்லையா, அந்த அப்ளிகேஷன் நம்பர் அதுலேருந்து காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற கேப்சாவை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுங்க. நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து அதில் ஷோ ஆகும். அந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷனில் நமக்கு தெரியும் அது என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது அதில் காமிப்பாங்க. இதுதான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஃபர்தராக டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கும் பாருங்கள், ஃபார் எனி ஃபர்தர் ப்ராசஸிங் கிளிக் ஹியர் அண்ட் லாகின் இருக்கும். அதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போய் பார்த்துக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கும் வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து அதே அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சைன் அப் பண்ணும்போது ஒன்று கொடுத்துருந்தீங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்டு தான் இது கொடுக்கணும். கேப்சாவும் டைப் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதை உங்களோட டேஷ்போர்டு. இல்லை ஃபர்ஸ்ட் இந்த 4 ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஒன்று வந்து இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன், இன்னொன்று வந்து சப்மிட்டட் அப்ளிகேஷன்ஸ், இது சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட், அப்புறம் வந்து ரிவர்ட்டட் அப்ளிகேஷன் பை அத்தாரிட்டி, தென் இஷ்யூடு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே காமிச்சிட்டு பார்த்தீங்களா இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அதுக்கு கீழே வந்து ஒரு ப்ளஸ் மார்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியே கீழே வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து லாஸ்ட் அந்த ஒரு ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்க்கணும். அதில் தான் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணது வந்து அங்கே பே ஆயிடுச்சா இல்லையா, என்ன ப்ராசஸில் இருக்குது அப்படிங்கிறது அதில் தெரியும். ஸோ நான் பண்ணது வந்து 30 மினிட்ஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. அது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த பேமெண்ட் டைமிங் ஆகும். மேக்ஸிமம் 30 மினிட்ஸில் வந்து பேமெண்ட் கண்டிப்பாக ஓகே ஆகிடும். அப்படி பேமெண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து அந்த சப்மிட்டட் அப்ளிகேஷன்ஸ் வித் சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளால போயிடும். இந்த ஸ்டேஜில் தான் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து நமக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி நம்ம இப்போ அப்ளை பண்ணதெல்லாம் கரெக்ட் தானே, நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்களா என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில் எல்லாம் நம்ம கேட்பாங்க.
கேட்டுட்டு இப்போ நம்மளுடைய ஏரியா இருக்கு இல்லையா, பேக்கிங் ரூம், பேக்கிங் ஏரியா வந்து அவங்க வந்து விசிட் பண்ண வருவாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம பேக்கிங் ஏரியா பார்த்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா 3 to 5 டேஸில் வந்து நமக்கு லைசன்ஸ் வந்து இஷ்யூ ஆகிடும். அதாவது 4th or ஃபைனல் ஸ்டேஜில் வந்துடும். நான் ஆல்ரெடி அந்த லாஸ்ட் பேஜ் காமிச்சேன், அந்த டேஷ்போர்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு லைசன்ஸ் வந்து வியூ ஆகும். இப்போ அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து 3rd ஸ்டேஜில் இருக்கும். அதாவது ரிவர்ட்டட் அப்ளிகேஷன் பை அத்தாரிட்டி இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க நோட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படிங்கிறது மாதிரியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் அவங்க கொடுத்துருக்குற அந்த இஷ்யூவை வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் மறுபடியும் FSSAI ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த பேஜுக்கு போயிட்டு லாகின் பண்ணி இந்த 3rd ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, ரிவர்ட்டட் அப்ளிகேஷன் பை அத்தாரிட்டி, அதுக்கு உள்ள போயிட்டு ஆக்ஷன் டேப்ல வந்து ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க. அவங்க சொன்ன அந்த இஷ்யூ வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா 3 to 5 டேஸுக்குள்ளாடி உங்களுக்கு லைசன்ஸ் வந்து இஷ்யூ ஆகிடும். உங்களுக்கு வந்து லைசன்ஸ் இஷ்யூ ஆகிடுச்சுன்னா மெசேஜும் வரும், அதே மாதிரி மெயில்லையும் வரும். நீங்கள் மெயிலில் போயும் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த FSSAI இந்த பேஜில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து லைசன்ஸ் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இதில் வந்து மெயினாக இஷ்யூ டேட்டு, வேலிட் டேட் ஃப்ரம், அப்புறம் வேலிட் அப் டு வரைக்கும் இந்த மாதிரி 3 டேட் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான், அந்த லைசன்ஸ் எப்படி பண்ணுங்கிற அந்த ப்ராசஸ் முடிஞ்சாச்சு. இனி வந்து 1 இயருக்கு அப்புறமா எப்படி ரினியூ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட FSSAI அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. அதில் டேஷ்போர்டில் லெஃப்ட் சைடில் ரினியூவல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அப்ளை ஃபார் ரினியூவலை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் அதெல்லாம் காமிக்கும். ஸோ அதிலே வந்து இஷ்யூ டேட், எக்ஸ்பைரி டேட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாலே நம்ம வந்து ரினியூவல் பண்ணியிருக்கணும். ரினியூவல் பண்ணுறதுக்கு வந்து அதிலே அவங்க கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து 180 டேஸுக்கு முன்னாலேயே வேணால் ரினியூவல் பண்ணிக்கலாம். எக்ஸ்பைரி டேட் தாண்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நியூ அப்ளிகேஷன் தான் பண்ணணும், நமக்கு ரினியூவல் பண்ண முடியாது. ஸோ அந்த ரினியூவல் பேஜில் ஆக்ஷன்ஸில் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. அப்போ ஒரு பாப்பா பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஆர் யூ ஷூர் டு அப்ளை ஃபார் ரினியூவல் ஆஃப் சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்கும். அதில் ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணோம்ல, அதே அப்ளிகேஷன் வந்து அதில் ஷோ ஆகும். இந்த பேஜில் வந்து நம்ம எதுவுமே எடிட் பண்ண முடியாது, வேணால் அதில் ஃபோன் நம்பரும் மெயில் ஐடி மட்டும் தான் நமக்கு சேஞ்ச் பண்ண முடியும். உங்களுக்கு அப்படி ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா டேஷ்போர்ட்லேயே மோடிஃபிகேஷன் இருக்கும், அதில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பேஜோட லாஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இயர்ஸ் நீங்கள் ரெனியூ பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அதில் வந்து மேக்ஸிமம் 5 இயர்ஸுக்கு தான் நமக்கு ரெனியூ பண்ண முடியும். ஸோ அந்த எவ்வளோ இயர்ஸுக்கு நீங்கள் ரெனியூ பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பேமெண்ட் பண்ணிக்கணும். நம்ம எத்தனை இயர்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறோமோ 1 இயருக்கு 100 rupees வச்சு அவ்வளோ ருபீஸ் வந்து நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ரினியூ ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு டேஷ்போர்ட்லேயே அந்த ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்ம கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இந்த ரினியூவலோட பேமெண்ட் மெத்தடெல்லாம் ஆல்ரெடி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பண்ணோம்ல, சேம் ப்ரொசீஜர் தான். அதனால் நான் அது வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. நான் லைசன்ஸ் அப்ளை பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி 2 டேஸில் எனக்கு வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு. ஸோ நம்ம அந்த அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க வந்து வெரிஃபை பண்ணாங்க. நீங்கள் அப்ளை பண்ணீங்களா, இந்த அட்ரஸில் இருந்தானா, இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு வாட்டி நம்மக்கிட்ட வெரிஃபை பண்ணிக்கிட்டாங்க. அது மாதிரியே அவங்க வந்து நீங்கள் இப்போ வீட்லேயே கிச்சன்லேயே பண்ணுறீங்களா, இல்லை பேக்கரி வைக்கிறீங்க, பேக்கரி மாதிரியாக தனியாக செப்பரேட்டாக பண்ணுறீங்களா, அந்த மாதிரி எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த டைமில் வந்து பேக்கிங் ரூம் வந்து நான் தனியாக அதுக்குள்ள ஒர்க்கு போயிட்டு இருந்துச்சு. பட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அப்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அப்போ ஒர்க்கு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நான் விசிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு பேக்கிங் ரூம் ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறமா நான் மறுபடியும் லைசன்ஸுக்கு நான் அப்ளை பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு. வந்து எல்லாமே ஃபுல்லாக பேக்கிங் ரூம் எல்லாமே பார்த்தாங்க, எல்லா ப்ராடக்ட்ஸ் பார்த்தாங்க, எக்ஸ்பைரி டேட் எல்லாமே செக் பண்ணியிருந்தாங்க. அப்போது அவங்க கேட்டாங்க, நீங்கள் ஆல்ரெடி சேல் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை இனிமேல் தான் சேல் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அப்ளிகேஷனில் வந்து ஃபியூச்சர் டேட் தான் கொடுத்துருந்தோம். நான் அப்போ சொல்லியிருந்தேன், இல்லை ஆக்சுவலி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த சர்க்கிளுக்குள்ளாடி ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன், இன்னும் வந்து நான் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணல, இனிமேல் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். ஸோ எனக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் டே எனக்கு வந்து லைசன்ஸ் இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ எனக்கு ஃபோனில் வந்து இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதே மாதிரி மெயிலில் எனக்கு லைசன்ஸ் வந்துருச்சு. மெயிலில் வந்து லைசன்ஸை நான் பிரிண்ட் பண்ணி லேமினேட் பண்ணி பேக்கிங் ரூமில் வச்சுருக்கேன். ஸோ நமக்கு லைசன்ஸ் இஷ்யூ பண்ணப்போ நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவங்க இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்க. பட் வந்து ரேண்டமாக எப்போவாச்சும் நமக்கு வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு அவங்க வரலாம், வராமலும் இருக்கலாம். அந்த டைமில் நம்ம லைசன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி நம்மளுடைய ஒர்க் ஏரியாவில் வச்சுருக்கிறது வந்து நல்லது. அதுதான் பேசிக் ரூலும் கூட. ஸோ மேக்ஸிமம் நான் அந்த ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் பற்றி எல்லா விஷயமும் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.